அன்புள்ள மர்மக்கலை நேயர்களுக்கு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நீங்கள் பார்க்க இருப்பது ஒரு முக்கியமான ஒரு பிடி. வேகமாக அடிக்க வரும்போது எதிரியை மடக்கி கையை தடுத்து கழுத்தில் இந்த பிடியை போட்டு டைட் பண்ணும்போது அவன் துடிச்சிடுவான். அந்த கழுத்து ரொம்ப டைட் ஆகிடும். மூச்சு குடல் அப்படியே நசுக்கும். ப்ரெஸ் ஆகும்போது அவனுக்கு வலி தாங்க முடியாது. இன்னும் அதிகமான ப்ரெஷரை கொடுத்தா அந்த மூச்சு குடல் அப்படியே கட் ஆகிடும். மூச்சு குடல் கட் ஆகிட்டுன்னா அந்த ஸ்பாட்லேயே அவுட். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பிடி இந்த பிடி. இதில் என்ன விசேஷம் என்றால், இந்த பிடியை போடுவது ரொம்ப சுலபம். எளிமையாக போட்டு விடலாம். அது மட்டும் இல்லை, அந்த இடது கையை திருப்பி பின்னால் வைக்கும்போது அந்த ஷோல்டரும் பயங்கரமாக வலிக்கும் அந்த ஷோல்டர். இன்னும் அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தாருன்னா அந்த ஷோல்டர் விலகிடும், டிஸ்லொகேஷன் ஆகிடும். எனவே ஷோல்டரும் விலகி போகுது, அந்த கழுத்தினுடைய முன்பகுதியும் டேமேஜ் ஆகி போகும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பிடி தான் இந்த பிடி. இந்த பிடியை என்னுடைய 2 மாணவர்கள் இப்பொழுது செய்து காட்டுவார்கள். ஓகே, நல்ல ஸ்டைலாகி இப்பொழுது இந்த மாணவர் அவனை அடித்தான். அவன் என்ன செய்தான், அந்த கையை பிளாக் பண்ணி தடுத்து இந்த கையை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி மேலே வச்சுட்ட. பார்த்தீங்களா, இந்த கையை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பின்னால் கொண்டு போகும்போது இந்த ஷோல்டர் விலகிடும். ரொம்ப ஆபத்து, ஷோல்டர் போயிடும். இப்போ அவனுடைய வலது கையை பாருங்கள், கழுத்துக்கு முன்னால் லாக் ஆகிட்டு அப்படியே டைட் பண்ணி வச்சுக்கிறான். உடம்போட சேர்த்து வச்சுக்கிறான். ஒரு இன்ச்சு கூட அகலவே முடியாது. அப்படி ஏதாவது ட்ரை பண்ணோன்னா அந்த கையை டைட் பண்ணிடுவோம். அந்த முன் கழுத்தில் உள்ள அந்த மூச்சு குடல் கட் ஆகிடும். மூச்சு குடல் மட்டும் இல்லை, அங்கே ரத்த குழாய்களும் டேமேஜ் ஆகிடும். எனவே எவ்வளவுதான் வலிமை மிக்கவனாக இருந்தாலும் ஒரு எளியவனை கூட அடிக்கவே முடியாது. இந்த லாக்கை நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். யாருக்கும் இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிடி தான் இந்த பிடி. எனவே இந்த பிடியை போட்டு இந்த 2 மாணவர்களுக்கு இந்த பயிற்சியை நான் அதிகமாக வழங்கியிருக்கிறேன். இது போன்ற பிடிகள் அவர்களுக்கு இன்னும் அதிகமாக தெரியும். முக்கியமான பிடிகள்னால் இது ஒரு முக்கியமான ஒரு பிடி. இந்த பிடி அது ஆபத்தான நேரத்தில் மட்டும்தான் இதை போட வேண்டும். போட்டு அந்த கையை படிக்கும்போது அந்த ஷோல்டரும் டேமேஜ் ஆகிடும், அதே நேரத்தில் கையும் போயிடும். அவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. கடைசியில் இந்த கை டைட் பண்ணிட்டாச்சு கழுத்து மூச்சு குடல் கட் ஆகிட்டுன்னா மரணம் தானே இருக்கும். ஓகே, அந்த விதத்தில் இந்த பிடி ஒரு அற்புதமான ஒரு பிடி. அதை செய்து காட்டுவார்கள். நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு அட்டாக் முறையில் நான் சொல்கிறேன். நன்றி.